நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்விவாகத்திற்கு ஆங்கிரசர் நாளை சூரிய அஸ்தமனம் வரை அவகாசம் தந்திருக்கிறார். காலம் குறைவான நிலையில் என் மகளை தங்களோடு அழைத்துச் சென்று உரிய கல்லை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பில்லை. என்னால் இவ்வேதனையை சகிக்க இயலாது. சத்பீசனது ரூபம் யாதாயினும் அதை நான் அவ்வாறே ஏற்கிறேன். இன்று மழை பொழியாதிருந்தால் நம் பயிர்கள் அனைத்தும் அழிந்துவிடும். உண்மைதான். அனைத்து நீர்நிலைகளும் வற்றி போயின. நம் கால்நடைகள் அனைத்தும் பசிதாகத்தினால் மடிந்து வருகின்றன. அடுத்தது மனிதர்களான நம்முறைதான். நான் மகாதேவரிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அவர் மழை பொழிய கருணை செய்வார். உங்கள் எண்ணம் தான் என்ன? விவரமறியாத இந்த பாலகனின் பிரார்த்தனையால் மழை பொழியுமா? இல்லை உங்களின் பயிர்கள் நாசமடையாமல் தப்பதான் இயலுமா? என்னை போன்ற அனைத்தும் கற்றுணர்ந்த பண்டிதன் பிரார்த்தனைக்கு பின்பு மழை பொழியவில்லை. பால்மனம் மாறாத இந்த பாலகனின் பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்குமா? மழை பொழிய அருள் செய்யுங்கள் மகாதேவா. மழை நீரின் துணை இல்லை என்றால் பயிர்கள் அனைத்தும் நாசமடையும். நாங்களும் வாழ வழி இல்லாமல் போகும். எங்கள் மீது கருணை காட்டுங்கள் பிரபு. மழை பொழிய செய்யுங்கள். எங்களுக்கு கருணை காட்டுங்கள் மகாதேவா. மழை பொழிய அருள் செய்யுங்கள் மகாதேவா. மகேஸ்வரா 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 மகாதேவா, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபுவின் சுயரூபத்தை அடையாளம் காண்பார்கள். அதன் பின்பு என்ன நிகழுமோ அதை எண்ணினாலே உள்ளம் நடுங்குகிறது.
இணைவது சாத்தியமல்ல. இந்த சிருஷ்டியின் மானிடர்களுக்கும் தட்சனின் புதல்விக்கும் உலக வாழ்க்கை முடிவுறும் இடம் இது தாட்சாயணி. இங்கிருந்துதான் துவங்குகிறது என் உலகம். இதுவே என் இருப்பிடம். உன் மனம் ஒப்பினாலும் நீ இங்கு வாழ இயலாது. நம் இருவரது உலகங்களும் வேறுபட்டவை. என்னை மறப்பாய் தாட்சாயணி. என்னை மறப்பதே உனக்கு நன்மை பயக்கும். என் விருப்பத்திற்கிணங்க மனம் புரிவதாக வாக்குறுதித்தா. நான் வாக்குறுதி அளிக்கிறேன். தம் விருப்பத்திற்குரிய நபரையே நான் விவாகம் புரிவேன். தமது இந்த திருவிளையாடல் எனக்காகவா? தாம் எனக்காக மானிட வேடம் தரித்தீர்களா? ஈசன் கைலாசம் விடுத்து சிற்பியாக உருவெடுத்தாரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் எனக்காக மானிட வேடம் தரித்தீர்களா? ஈசன் கைலாசம் விடுத்து சிற்பியாக உருவெடுத்தாரா? தமக்கு உண்மையிலேயே என் மீது இவ்வளவு அன்புள்ளதா? அளப்பரிய அன்பு. எல்லையில்லா அன்புள்ளது. எனது அன்பு இந்த முழுமையான சிருஷ்டிக்கும் உரியது தாட்சாயணி. இருப்பினும் தம் மீது எனக்குள்ள உரிமை முழுமையான சிருஷ்டியை விட அதிகம் அல்லவா? என் மீது அனைவருக்கும் சம உரிமை உள்ளது. இனி ஐயமேதுமில்லை. பூரண நம்பிக்கை உள்ளது. சத்பீசனது சிலை எனது படைப்புகளிலேயே உன்னதமாகும். உணர்ந்தேன். தமது வருகையின் காரணம் அறிந்தேன். என்றும் போல் இன்றும் என் மீது தயை காட்டத்தானே வந்துள்ளீர்கள். சத்பீசரை பொலிவாக்க வந்தீர்களா? சத்பீசரோட எனது விவாகம் நிகழ்வதே தமது விருப்பம் அல்லவா? என்றும் என்னை தம்மிடமிருந்து விலக்கத்தான் தாம் முயன்றீர்கள். என்னை சான்றவர்களை துறந்து என் தந்தையின் அரவணைப்பையும் துறந்து தம்மை நாடி வந்தேன். என்னை தம்முடன் கைலாயம் அழைத்து செல்வீர்கள் என்று நினைத்திருந்தேன். இருப்பினும் அனைவர் முன்னிலையிலும் என்னை உதாசீனம் செய்தீர்கள். அதற்கு பின்னரும் நான் தம்மையே அடைவதற்கே பிரயத்தனம் செய்தேன். தமக்காக நந்தா விரதம் மேற்கொண்டேன். ஆனால் அது முழுமையடையாமல் தடையுற்றது. என் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க மனம் புரிவேன் என வாக்குறுதி அளித்தேன். இவை அனைத்தையுமே தம்மால் தடுத்திருக்க முடியும். இந்த சிருஷ்டி முழுவதையும் பரிபாலிக்கும் ஈசனா
என் வாக்கினின்று எனக்கு முக்தி அளிக்க இயலாதா? இருப்பினும் தமக்கு அந்த எண்ணமே இல்லை. என்றும் என்னை நிராகரிப்பதே தமது எண்ணமாக இருந்தது. அதுவே உண்மை அல்லவா? நான் தான் பெற்றுக் கொண்டவள். ஒவ்வொரு முறையும் தாம் என்னை உதாசீனம் செய்த பிறகும் செத்து தெளியாமல் இருந்தேன். தம் வாக்கு பொய்யானது. தமக்கு எவர் மீதும் அன்பென்பதில்லை. என் மீது கொண்ட அக்கறையும் போலியே. ஒவ்வொரு முறையும் என் ரணத்தை அதிகமாக்க எதற்காக என் முன் தோன்றுகிறீர்கள்? ஏன்? உனது மையலை ஏற்கும் எண்ணத்தோடு வந்திருப்பதாக கூறினார். உன்னை மனம் புரியும் எண்ணத்தோடு இவ்விடம் வந்ததாக கூறினார். உன்னை கைலாயம் அழைத்துச் செல்வதே என் நோக்கம். என்றால் உன் தந்தைக்கு நீ அளித்த வாக்குறுதியை மீறுவாயா? தாட்சாயணி தட்சனுக்களித்த வாக்குறுதியை மறந்து ஈசனை மனம் புரிவாளா? இந்த சிருஷ்டியின் கோட்பாடுகளை நிர்மாணித்த பிரஜாபதியின் புதல்வி என் மீது கொண்ட மையலுக்காக வாக்கு பிறழ துணிவாளா? விடை கூறு சதி. அது உனக்கு சாத்தியம்தானா? எனக்கு விடையளி. உன் வாக்குறுதி சத்தியமானது. என் பிரிவு அதற்கு இணையானது. என்னை இங்கு இழுத்து வந்ததும் அந்த பிரிவுதான். உன் வாக்கினை நீ நிறைவேற்ற துணை நிற்கவே நான் வந்தேன். எனில் கொண்ட பணியை நிறைவு செய்யுங்கள். சத்பீசரை பொலிவடைய செய்யுங்கள். இன்னும் எதற்காக இந்த தயக்கம்? தாமோ பரம்பொருளாவீர்கள். தமது கருணை பார்வை பதியும் எப்பொருளும் தன்னால் தகுதியுடையதாகும். பின் தகுதியுள்ள பார்வையை தேடும் இப்பாசாங் எதற்காக? சத்பீசர் உருவத்திற்கு அழகு கூட்டுங்கள். அவரை நான் விவாகம் செய்ய வேண்டும். அந்த நிகழ்விற்கு உதவ வல்லவோ தாம் காட்சி அளித்தீர்கள். சத்பீசரை பொலிவாக்கும் முயற்சியில் தாம் தோற்றாலும் தமது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக குரூரமான சத்பீசரை மணக்கவும் துணிகிறேன். என் மீது கொண்ட பரிவிற்காக சத்பீசரது சிலை வடிக்க இத்தனை சிரமம் மேற்கொண்டீர்கள். தமது இந்த பரிவினை கௌரவிக்கும் விதமாக நானும் இந்த விவாகத்தை புரிகிறேன். மறுபேதும் கூற மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கண்டீர்களா பிரஜாபதி? சிலை வடிக்க உரிய பாறை தம் மகளை தேடித்தானே இங்கு வந்தது. இனி சத்பீசர் சிலை பூர்த்தி அடையும்.